ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக நம்ம கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி வழக்கத்தில் இருக்குது. ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு பழமொழி. இது எதுக்கு பொருந்துதோ இல்லையோ, இந்த ஆண்குறியோட அளவுக்கு நிச்சயமாக பொருந்தும். பொதுவாக மனிதர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் உயரம் அளவு பருமன் பெற்றிருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு நாட்டில் உள்ள மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு ரேசஸ், இந்த அடிப்படையில் மொழி அடிப்படையில் வகைப்படுத்தி வைச்சிருந்தாலும், அதாவது உடல் எடை அல்லது உயரம் இன அடிப்படையில் அல்லது மொழி வகையாக இருக்கும் பொழுது ஒரு குரூப்பிசமாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும், இந்த ஆண்குறி ஆட்டும் அதே நேரத்தில் பெண்களுக்கு இந்த மார்பலக அளவு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இண்டிவிஜுவலாக வேரியேஷன் ஆகிட்டுருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு குள்ளமான ஒரு மனிதர்கள் அளவு சின்னமாக தான் இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஒரு ஹைட்டான மனுஷன், ஒரு ஜெய்ஜாண்டிக்கலாக ஒரு ஃபிகர் அட்ராக்டிவ் ஃபிகராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய அளவில் இருக்கும். சரிங்களா? இது ஏன் இந்த மாதிரி ஆகுது, இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்க்கக்கூடியது தான் இன்றைக்கி உள்ள இந்த வீடியோ தலைப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் நிகழ்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம முன்னர் சொன்ன மாதிரி ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்குறியோட அளவு நம்ம மார்பக அளவு இப்போ விட்டுருவோம். ஆண்குறியோட அளவு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபாடு இருக்குது. அது மாற்ற முடியாத ஒரு கருத்து. ஒரு குரூப்பான அடிப்படையில் இப்போ நம்ம சவுத்து பகுதியை பிரிச்சுக்கிட்டோம்னாலும் சரி, நார்த் ஈஸ்ட் பகுதியில் பிரித்தாலும் சரி, நார்த்து பகுதிகளை பிரிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ஆப்ரிக்கன் கண்டினெண்ட்டை பிரிச்சுக்கிட்டாலும் சரி, அதே நேரத்தில் யூரோப்பியன் அவங்கள இது விடுனாலும் சரி, அதே மாதிரி சவுத் கொரியன்ஸ், சைனீஸு, ஜப்பானீஸ், இந்த மாதிரியான நாடு வாரியாக மனிதர்களை பிரித்து கொண்டாலும் சரி, ஒவ்வொருவர்களுக்கும் இந்த ஆண்குறியோட அளவு இண்டிவிஜுவலாக வேரி ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு கொரியனோ ஜப்பானீஸோ சைனீஸோ குள்ளமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த உடல் எடை அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அவர்களுக்கும் பெரிய அளவில் உள்ளது இருக்குது. அதே நேரத்தில் ஆப்ரிக்கன்ஸில் நம்ம நினச்சிட்ருப்போம் எல்லாருக்கும் பெரியதாக இருக்கும்னு நினச்சிட்ருப்போம். ஏன்னா ஹைட் அண்ட் ஜெய்ஜாண்டிக்கெல்லாம் இருக்கக்கூடியது நிறையா படங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கேயும் சின்ன அளவில் உள்ள ஆட்கள் நிறையா இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இதுகளில் வரும் பொழுது இண்டிவிஜுவலாக இந்த உறுப்பு மட்டும் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக வித்தியாசப்பட்ட அளவில் வந்திருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்திலேயே அப்பாவுக்கு இருந்தது போன்று மகனுக்கும் இருக்காது, மகனுக்கு இருந்தது போல் பேரனுக்கும் இருக்காது. 3 இதுக்குமே வித்தியாசமாக கொண்டு இருக்கக்கூடியது. அது இனக்கலப்பு, இந்த மாதிரியான குடும்ப பரிணாமம், ஜீனு, இது எல்லாமே வித்தியாசமாக மாறி மாறி வர்றதுனால அந்த மாதிரியான இதில் இருக்கும். இதை டிட்டர்மின் பண்ணுறது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜெனட்டிக். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நினச்சிட்டுமா அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருப்போம் அப்படின்னு. அது உண்மையாக இருக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 3 தலைமுறை வரைக்கும் லிஸ்ட்டு தெரியும். சில குடும்பத்துக்கு ஒரு 10 தலைமுறை வரைக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முதல்ல அவங்க எங்கே இருந்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. சிலவங்க பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருந்து அடிமை வணிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி நடந்ததும் உண்டு. பிரிட்டிஷ் காலத்துலேயும் கூட சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து அந்த மாதிரி போனவங்களும் உண்டு. அப்போ அங்கே போய் அந்த செட்டில் ஆகி அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க. இப்போ சில பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மொழியில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா தென்கொரியா மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அப்போ இங்கே இருந்து அங்கே போகாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது அந்த ரேஸில் இனக்கலப்பு நடந்திருக்கணும். அப்போ இந்த ஜீனோட அமைப்பு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு உள்ள பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனுடைய அளவு வித்தியாசமாக இருக்குது.
சரி, பெருசாக இருக்கிறவனுக்கு கவலை இல்லை சார். ஆமாம், அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது, அவங்களுக்கு கவலை இல்லை. பொதுவாக வந்து பெரிய இது வந்து இன்னொரு உயிரினத்தை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு மூட நம்பிக்கை நம்ம இதில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் சிற்றுள்ளியும் சிலை செதுக்கும்ங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்களாலையும் அதிகமாக திருப்தி பண்ண முடியும். பெருசாக இருக்கிறதுனால மட்டும் நம்ம இது வந்து அதை சாதிச்சிருவாங்க நம்ம நினச்சிட முடியாது. ஆனால் உளவியல் ரீதியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறியோட சைஸை வந்து பெருசாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கலாக வந்து செய்ய முடியாது, சாத்தியமில்லை. உங்களுக்குன்னு உள்ள அமைப்பு, அந்த ஜெனட்டிக்கோட அமைப்பு, அந்த ஆர்கனோட அமைப்பு வந்து அது வந்து மாற்றப்பட முடியாது. இது அப்புறம் எப்படி சரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு வந்து நல்ல பெருசாக இருந்திருக்கும், சின்ன வயசில் நல்ல சைஸ் நீளமாக இதாக இருந்திருக்கும். ஆனால் கால ஓட்டத்தில் வேலைப்பளு, குடும்ப பாரம், அந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது தாம்பத்தியத்தில் நாட்டம் குறைஞ்சி என்னான்னு கேட்டிங்கன்னா, அதில் போதிய கான்சன்ட்ரேட் செலுத்த முடியாமல் என்னான்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து கவனிக்காமலே விட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே சுருங்கி ரொம்ப சின்னதாக இதாக ஆரம்பிச்சிடும். நம்ம சட்டையே எடுத்துக்கிறோங்க, அயன் பண்ணி போட்டோம்னா என்ன ஆகும், நல்லா கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த பருத்தியோட நூல் இலைகள் சுருங்கி வந்து அதனுடைய டோன்சிட்டி வலிமையை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த சட்டை எதாக இருந்தாலும் அயன் பண்ணி போடணுங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உறுப்புகளுக்கு அந்த மாதிரியான இதுகளை சில வளர்ச்சியை அடைய வைக்கக்கூடியது, அந்த சுருக்கங்களை போக்கக்கூடியது, தளர்ச்சிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சில மருந்துகள் வந்து இருக்குது. அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஓரளவு இதாகிடும். இது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் பேரியர், இந்த மாதிரியான உபகரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மருந்து மாதிரி செயல்படாது. நம்ம இந்த வேக்குவம் வச்சு சக்ஷன் பண்ணி எடுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியில் வந்து அந்த நெகட்டிவ் ப்ரெஷரை வந்து இம்பேக்ட் பண்ணி இது பண்ண கொடுக்கும்போது நிறைய ஃப்ளட் ஃப்ளோ வந்து ஆண்குறிக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆண்குறிக்குள்ளே வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பழைய லெவலில் வந்து வர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் ரெகுலராக இது பண்ணும்போது ஒரு பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மாதிரி தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது ஆண்குறிக்கு வந்து மேலே வந்து ஏதேனும் ஒரு உயவு பொருட்களை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணக்கூடியது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிம்கோலின் ஜெல்லு, நம்மளுடைய நெய், ஆமாம் நல்லெண்ணெய், இவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு மசாஜ் பண்ணும்போது அந்த தசையோட பாதிப்பை வந்து கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணி ஆண்குறியோட அளவு வந்து நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அந்த அளவுக்கு ஓரளவு 70 to 80% கொண்டு வரும் மொழியை 90% 100% கொண்டு வராது. அதே நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக 3 மடங்கு 4 மடங்கு அப்படிலாம் போடுறாங்க விளம்பரங்களில். அதெல்லாம் சும்மா பொய், ஏமாற்று வேலை. நீங்கள்லாம் நம்பக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இது. உங்களுக்குன்னு உள்ள ஜெனட்டிக் சிறு வயதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் மொழிய, மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் மனசில் பதிஞ்சுக்கிறீங்க. சும்மா சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கேப்சூல் எடுங்க, அந்த இதை எடுங்க, ஒரு 40 நாளில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு பெருசாகிரும்னு, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. இந்த இது தான் உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேக்குவம் செக்ஷன் போட்டு பண்ணுறது. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஹிம்கோலின் ஜெல்லு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதே மாதிரி நெய், இதெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணும் பொழுது இந்த ஆண்குறி வந்து பழைய லெவலுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிலவங்க ஒரு ரெப்பிஸ் ட்ரீட்மெண்ட்டாக சுடு தண்ணியை வச்சு கழுவுறது, அந்த மாதிரியான இது சும்மா வேறு இந்த ஆசிட்டுகள், சாலிசிலிக் ஆசிட்டு இதெல்லாம் போட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சாலிசிலிக் ஆசிட் க்ரீம்லாம் இருக்குது, அதுவும் ப்ளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? பின்னாளில் வந்து பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். ஆமாம், அந்த மாதிரியான இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. இந்த சிகிச்சைகள் போகிறதுக்கு முன்னாடி ஓடிசியாக வைக்கக்கூடிய சில பொருள்களை வந்து நீங்கள் தவிர்த்துறது வந்து நல்லது. தகுந்த ஆயுர்வேதம், சித்த, அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை நீங்கள் அணுகி இதற்கான நீங்கள் தீர்வுகளை வந்து நீங்கள் வந்து அணுகலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.